Hi and welcome to Easy Spoken English Kanji. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம லாங் சென்டென்சஸ் குவிஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வீடியோலையும் நம்ம ஒரு ஷார்ட் அண்ட் ஈஸி குவிஸ் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக நம்ம டிஃபிகல்ட் அண்ட் சேலஞ்சிங் குவிஸ் நிறைய பார்த்துட்டோம். ஸோ ஐ தாட் ஐ வுட் கம் அப் வித் அ ஷார்ட் அண்ட் அன் ஈஸி ஒன் டுடே. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித்வுட் எனி ஃபர்தர் டிலே. ஆல்ரைட், எல்லா கொஸ்டின்ஸும் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு நாள் நீ என்னோட இடத்துல இருப்ப, அப்போது நான் செஞ்சதை ஏன் செஞ்சேன்னு நீ புரிஞ்சுக்குவ. ஓகே, ஸோ நான் ஒரு விஷயத்த பண்ணேன், அது ஏன் பண்ணேன்னு ஒரு நாள் நீ என்னோட இடத்துல இருந்து புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் ரெண்டு கம்ப்ளீட் கிளாஸஸ், ரெண்டு மெயின் கிளாஸஸ் இருக்குது. ஸோ நீ புரிஞ்சுக்குவன்றது ஒன்று, ஒரு நாள் நீ என்னோட பிளேஸில் இருப்பன்றது ஒன்று. இது ரெண்டையும் நம்ம அண்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் ஒன் ஆஃப் தீஸ் டூ கிளாஸஸில் ஒரு நவுன் கிளாஸையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, எப்படின்றத பார்ப்போம். ஒன் டே யூ வில் பி இன் மை பிளேஸ். ஒரு நாள் நீ என்னுடைய இடத்துல இருப்ப, அப்புறம் நீ புரிஞ்சுக்குவ. கரெக்டாக? ஸோ என்னுடைய இடத்துல இருந்து புரிஞ்சுக்குவேன்னு சொல்கிறோம். அதனால் ஒன் டே யூ வில் பி இன் மை பிளேஸ் அண்ட் யூ வில் ஃபைனலி அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இல்லை ஃபைனலி இல்லாமலும் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். என்ன புரிஞ்சுக்குவேன்னு சொல்கிறோம்? நான் ஏன் செய்தேன் என்று நீ புரிந்து கொள்வாய். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் why I did what. நான் என்ன செஞ்சேன்னு சொல்லியிருக்கேன், நான் செய்ததை, அதை what I didன்னு சொல்லலாம். why I did what I did. ஓகே, ஸோ நான் இதை ஏன் செய்தேன், why I did it அப்படி சொல்லலாம். பட் அங்கே இட்டு சொல்லாமல் அங்கே அகேன் இன்னொரு நவுன் கிளாஸ் what I didன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஒன் டே யூ வில் பி இன் மை பிளேஸ் அண்ட் யூ வில் ஃபைனலி அண்டர்ஸ்டாண்ட் why I did what I did. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற பேட்டர்ன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் டே வச்சு ஸ்டார்ட் ஆகி ரெண்டு மெயின் கிளாஸஸை அண்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி அண்ட் ஒன் ஆஃப் த மெயின் கிளாஸஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு நவுன் கிளாஸையும் ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரைட், அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஒரு நாள் நான் செஞ்ச அதே தப்பை நீயும் செஞ்சு அதை ஏன் தவிர்த்திருக்க முடியாதுன்றத அப்போ புரிஞ்சுக்குவ. ஓகே, ஸோ ஒரு நாள் நான் செஞ்ச அதே தப்பை நீயும் செய்வ, அப்போது அதை ஏன் தவிர்த்திருக்க முடியாதுன்றதை நீ புரிஞ்சுக்குவேன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுலேயும் ஒரு நாள் நான் செஞ்ச தப்பை செஞ்சு புரிஞ்சுக்குவேன்னு சொல்கிறோம். கரெக்டாக? ஒன் டே யூ வில் மேக் த சேம் மிஸ்டேக். எந்த மிஸ்டேக்? நான் செய்த தவறு, தட் ஐ மேட். இல்லைனா தட் இல்லாமல் ஐ மேட். யூ வில் மேக் த சேம் மிஸ்டேக் ஐ மேட் அண்ட் என்ன சொல்கிறோம், புரிஞ்சுக்குவேன். யூ வில் தென் அண்டர்ஸ்டாண்ட், இல்லை யூ வில் ஃபைனலி அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, என்ன புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறோம், ஏன் அதை தவிர்த்திருக்க முடியாது என்று. why it couldn't have been avoided. ஓகே, தவிர்த்திருக்க முடியாது. ஸோ அந்த ஆக்ஷனை யார் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லலை. ஓகே, என்னால் ஏன் அதை தவிர்த்திருக்க முடியாதுன்னு சொல்லணும்னா why I couldn't have avoided it அப்படின்னு சொல்லலாம். why I couldn't have avoided it. ஓகே, இங்கே நான் செஞ்சேன்னு சொல்லாமல் ஏன் அதை தவிர்த்திருக்க முடியாதுன்னு சொல்கிறதுனால பாசிவ் வாய்ஸில் it couldn't have been avoided. why it couldn't have been avoided. ஓகே, one day you will make the same mistake I made and you will then understand why it couldn't have been avoided. ஆல்ரைட், ஸோ இதுலேயும் ரெண்டு மெயின் கிளாஸஸை அண்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிற கிளாஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்டில் ஒரு நவுன் கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கோம், why it couldn't have been avoided அப்படின்றது. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் இருக்கிற நவுன் கிளாஸ் யூ வில் மேக் த சேம் மிஸ்டேக்கை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆட்ஜெக்டிவ் கிளாஸும் இங்கே சொல்லியிருக்கோம், மிஸ்டேக் தட் ஐ மேட் அப்படின்னு. ஓகே, கரெக்டாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்சோ வெரி சிமிலர் ஒன். ஒரு நாள் நீயும் அதே சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி என் ஒய்ஃப் சொன்னதை நான் ஏன் செஞ்சேன்னு நீ ரியலைஸ் பண்ணுவேன், நீ உணர்வ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ரொம்ப சிம்பிள் ஒன் தான், ஜஸ்ட் எக்ஸாக்ட்லி லைக் த ப்ரீவியஸ் ஒன். ஒன் டே யூ வில் ஃபேஸ் த சேம் சேலஞ்சஸ். நான் சந்தித்த அதே சவால்கள் அப்படின்னு இங்கே சொல்லலை, அதே சவால்கள் தான் சொல்லியிருக்கோம். அதனால் த சேம் சேலஞ்சஸ் மட்டும் சொன்னால் ஓகே. நான் சந்தித்த அதே சவால்கள்னால் இங்கே என்ன வரும், யூ வில் ஃபேஸ் த சேம் சேலஞ்சஸ் தட் ஐ டிட்னு சொன்னால் போதும். தட் ஐ ஃபேஸ்டு சொன்னாலும் ஓகே, இல்லை தட் ஐ டிட். ஓகே, அண்ட் யூ வில் ரியலைஸ், என்ன ரியலைஸ் பண்ணுவேன், நான் ஏன் என் மனைவி சொன்னதை செய்தேன் என்று. கரெக்ட்? why I did what my wife asked me to do. ஓகே, யூ வில் ரியலைஸ் why I did what my wife asked me to do. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி அதே தான். அங்கே நான் செய்ததை ஏன் செய்தேன் என்று இருந்துச்சு, why I did what I did. இங்கே என் மனைவி செய்ய சொன்னதை நான் ஏன் செய்தேன் என்று. யூ வில் ரியலைஸ் why I did what my wife asked me to do. ஓகே, டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். The next one,
ஒரு நாள் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து நாம் ஏன் இந்த வீட்டிலேருந்து வெளியேற நினைக்கிறோன்றத பார்ப்பாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து பார்ப்பாங்க. இது 2 தான் மெயின் clauses, கரெக்ட்? ஒன் டே தே வில் கம் டு அவர் ஹோம் அண்ட் தே வில் see என்ன பார்ப்பாங்க, நாம் ஏன் இங்கேருந்து வெளியேற நினைக்கிறோன்னு. why we want to move out of this house. Okay, ரொம்ப simple sentence. One day they will come to our home and they will see why we want to move out of this house. All right, that's all to do with today's lesson. இன்னைக்கு லெசன் நான் சொன்ன மாதிரி ஷார்ட் குவிஸ் தான். ஆல்மோஸ்ட் சேம் பேட்டர்ன் தான் எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லையும் பார்த்தோம். சில சேஞ்சஸ் இருந்தது 1-2 எக்ஸாம்பிள்ஸில். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் கொஸ்டின் இருந்ததுன்னா ப்ளீஸ் let me know in the comments. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.